நாள் 18 1 நாளாகமும் 29 கர்த்தாவே, மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் உம்முடையவைகள். வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகள் எல்லாம் உம்முடையவைகள். கர்த்தாவே, ராஜ்யம் உம்முடையது. தேவரீர் எல்லாருக்கும் தலைவராய் உயர்ந்திருக்கிறீர். ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இன்றைய நாளின் சிந்தனை பொருள் எல்லாம் கர்த்தருடையது. 7 தலைப்புகளின் கீழாக நம்முடைய சிந்தனையை நாம் மேற்கொள்வோம். முதலாவது, வானமும் பூமியும் கர்த்தருடையது. உபாகமும் 10:14 இதோ வானங்களும் வானாதி வானங்களும் பூமியும் அதிலுள்ள யாவையும் உன் தேவனாகிய கர்த்தருடையவைகள். இரண்டாவது, வல்லமை கர்த்தருடையது. நீதிமொழிகள் 8:14 ஆலோசனையும் மெய்ஞானமும் என்னுடையவைகள். நானே புத்தி வல்லமை என்னுடையது என்று வேதம் சொல்கிறது. மூன்றாவது, கிருபை கர்த்தருடையது. சங்கீதம் 62:12 கிருபையும் உம்முடையது. ஆண்டவரே, தேவரீர் அவனவன் செய்கைக்கு தக்கதாக பலன் நினைக்கிறீர் என்று வேதம் சொல்கிறது. நான்காவது, ரட்சிப்பு கர்த்தருடையது. யோனா 2:9 நானோவெனில் துதியின் சத்தத்தோடே உமக்கு பலியிடுவேன், ரட்சிப்பு கர்த்தருடையது என்றான். 5, யுத்தம் கர்த்தருடையது. 2 நாளாகமும் 20:15 யுத்தம் உங்களுடையது அல்ல, தேவனுடையது என்று நாம் பார்க்கின்றோம். 6, ராஜ்யம் கர்த்தருடையது. மத்தேயு 6:13 ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் உம்முடையவைகளே. 7, நியாய தீர்ப்பு கர்த்தருடையது. உபாகமம் 1:17 நியாயத்திலே முகதாட்சணியம் பாராமல் மனிதன் முகத்துக்கு பயப்படுவீர்களாக. நியாய தீர்ப்பு தேவனுடையது. எனவே மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் உடைய எல்லாம் வல்ல சர்வ வல்லவர் நம்முடைய கூட இருக்கிறார் என்கின்ற விசுவாசத்திலே நம்மை முழுமையாய் ஈடுபடுத்துவோம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, நீர் தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். எங்களோடு கூட தொடர்ந்து இந்த நாளிலே இடைப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.